ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம வீட்டுல அட்டகாசம் செய்யற பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாலி இது எல்லாத்தையும் நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சே எப்படி ஈஸியா துரத்தலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தாங்க பார்க்க போறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் அடுத்தடுத்து என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க. நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப வாங்க நம்ம இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு பிரீதா வீட்டு சமையல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற இந்த கல்லுப்பு வச்சுதாங்க இன்னைக்கு எல்லா டிப்ஸுமே ரெடி பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம வீட்டுல கல்லுப்பு நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். தண்ணி நீத்து போகாம இருக்கிறதுக்கு இது போல நம்ம தேங்காய் சிரட்டை இருந்துச்சுன்னா அதை நம்ம பீஸா உடைச்சு வச்சதெல்லாம் கொஞ்சமா அந்த பீஸை எடுத்து நம்ம கல்லுப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பு உள்ள நீங்க சேர்த்து விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த உப்புல தண்ணி நீத்து போகவே போகாது. நம்ம இது ஒரு ஸ்பூனாவும் பயன்படுத்திக்கலாங்க. அதாவது கல்லுப்புலயும் சரி உப்புல நம்ம ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த ஸ்பூன் துருப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க. தேங்காய் சிரட்டையை நீங்க போட்டு வச்சீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட உப்பு தண்ணி நீத்து போகாம இருக்கும். இப்ப பாருங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. அடுத்த டிப்ஸ்ல நம்ம வீட்டுல நிறைய பேர் சிசர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவோம். கத்திரிக்கோல் துணி வெட்டுறதுக்கும் சரி, பேப்பர் கட் பண்றதுக்கு, ஒரு பால் பாக்கெட் கட் பண்றதுக்கு நம்ம வச்சிருப்போம். அது நமக்கு ஷார்ப்னஸ் போயிருச்சு அப்படின்னா நம்ம இது போல கல்லுப்பு கட் பண்ணி அந்த கத்திரிக்கோலை நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஷார்ப்பா இருக்குங்க. நம்ம இதுக்காக சாணம் பிடிக்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து நம்ம காசு விலை கொடுத்து சாணம் பிடிக்க தேவையே இல்லைங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு கத்திரிக்கோலை ஷார்ப் பண்ணிக்கலாங்க. இந்த டிப்ஸை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்ப பாருங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. அதுக்கு நான் காலியான ஒரு பேனா ஒண்ணு எடுத்திருக்கேங்க. இது ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸுக்கு யூஸ் பண்ண போறோம். பேனா மேல இருக்க க்ளோஸ் பண்ற பாட்டு அதை எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நம்ம வீட்டுல தையல் மிஷினுக்கு தைக்கிற ஊசி, அப்புறம் நூல் போட்டு தைக்கிற ஊசி இதெல்லாம் வச்சிருப்போங்க. அது நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா தொலைஞ்சு போயிடும். அந்த மத தவிர்க்கிறதுக்கு இது போல நம்ம பேனாக்குள்ள நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு ரொம்பவே சேஃப்டியாவும் இருக்குங்க. கீழே உழுவாது. நீங்க டக்குன்னு நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அந்த மூடியை கழட்டிட்டு திரும்பவும் நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸும் கூட இது. நம்ம தையல் மிஷின் அந்த நூல் கண்டு அந்த பாபின்ல போட்டு வச்சிருப்போம் இல்லையா, அது கூட நம்ம அந்த பேனா வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா இந்த ஒரு டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸும் கூட. நம்ம வீட்டுல வேஸ்டா தூக்கி போடுற பேனா இருந்துச்சுன்னா போதுங்க, நம்ம இது ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசரா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிருங்க. அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. அடுத்த டிப்ஸ்க்கு நான் இது போல டம்ளர் தாங்க எடுத்திருக்கேன். இந்த டம்ளரை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர்னு கூட சொல்லலாம். இது ஆன்லைன்ல எல்லாம் விற்கிறாங்க. ஆன்லைன்ல வாங்காம இது போல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு வெயில் காலத்துக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் 2 லப்பர் பேண்ட் எடுத்திருக்காங்க. அந்த லப்பர் பேண்டை நம்ம டம்ளருக்கு மேல நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த 2 பேண்டையும் இது போல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. இது எதுக்காக பயன்படுத்த போறோம் அப்படின்னா, வெயில் காலத்துல நம்ம குழந்தைங்க அதிகமா ஐஸ் கேட்பாங்க. கடையில ஐஸ் வாங்கி கொடுக்காதீங்க. நம்ம வீட்டுல மோல்டு இல்லைனாலும் நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சு நம்ம சூப்பரா நம்ம வீட்லயே ஹெல்தியான ஒரு ஐஸ் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு என்ன ஐஸ் ரெடி பண்ண போறேன் அப்படின்னா, நான் தர்பூசணி ஜூஸ் பாருங்க. அது நம்ம இது போல நம்ம டம்ளர்ல நம்ம பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த மோல்டிங்ல நம்ம இந்த ஜூஸை நம்ம ஊத்தி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு ஐஸ் கிடைச்சிருங்க. நீங்களும் வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு ஹெல்தியான ஒரு ஐஸ் செஞ்சு கொடுங்க. நீங்க கடையில வாங்கி கொடுக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாங்க. அடுத்த டிப்புக்கு நான் ஷூ எடுத்திருக்கேங்க. நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு ஷூ போட்டு போவாங்க இல்லையா, இப்போ மே மாசம் ஸ்டார்ட் ஆனதுனால குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்க இல்லையா, சோ அதனால நம்ம ஷூ ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சோம் அப்படின்னா அதுல கரப்பாம்பூச்சி, பல்லி, அப்புறம் பூரா அந்த மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி வைங்க. கண்டிப்பா ஷூல எந்த ஒரு தொல்லையுமே இருக்காது. அதுக்கு நான் 2 பேப்பர் எடுத்திருக்காங்க. 2 பேப்பர்லயும் நம்ம கல்லுப்பு இருக்கு இல்லையா, அதை 2 பேப்பர்லயுமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த கல்லுப்பு நம்ம இது போல நம்ம பொட்டெல்லாம் கட்டி வைக்கிறதுனால நம்மளோட ஷூல
வந்து எந்த ஒரு தொல்லையுமே இருக்காதுங்க. ஷூ வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா அதுல வந்து கரப்பாம்பூச்சி, பல்லி, அப்புறம் பூரா இது மாதிரி எல்லாம் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம இது போல இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்க வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஷூல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது போல நம்ம 2 பொட்டலத்தையும் வந்து பேண்ட் போட்டு வச்சுக்கலாங்க. பேண்ட போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஷூக்குள்ள வந்து இந்த ஒவ்வொரு பொட்டலத்திலயும் வந்து ஷூக்குள்ள வச்சு விட்டுக்கலாங்க. நீங்க ஸ்கூல் ஷூல மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. உங்க வீட்டுல எந்த ஷூ இருக்கோ அந்த ஷூல வந்து இது போல கல்லுப்பு வந்து பொட்டலம் கட்டி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஷூல வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை, பள்ளி தொல்லை, பூரான் தொல்லை எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. நம்ம குழந்தைங்களோட ஷூல எந்த ஒரு பூச்சி தொல்லைகளும் இல்லாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க. இப்ப பாருங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேங்க. வேஸ்டான பிளாஸ்டிக் பாக்ஸ். அதுல வந்து நம்ம கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம கல்லுப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூட வந்து நான் எடுத்திருக்க பொருள் பாத்தீங்கன்னா வினிகர் தாங்க. வினிகர் வந்து ஒரு 2 மூடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வீட்டுல அட்டகாசம் செஞ்சுட்டு வரக்கூடிய வள்ளி, கரப்பாம்பூச்சி, அப்புறம் பெருச்சாளி, எலி இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான ஒரு சொல்யூஷன் தாங்க ரெடி பண்ண போறோம். நம்ம வினிகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோங்க. நான் சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது கூட வந்து நான் ஒரு 4-5 பூண்டு வந்து இடிச்சு ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம பூண்டு சேர்க்கறனால எலிக்கு வந்து கண்டிப்பா வந்து பூண்டோட ஸ்மெல் வந்து ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காது. அதனால தாங்க நம்ம பூண்டு வந்து ஆட் பண்றது. பூண்டை வந்து நம்ம நல்லா தட்டி போட்டுக்கலாங்க. தட்டி போடுறப்ப அந்த சாறு வந்து முழுமையா அந்த தண்ணியில இறங்கிருங்க. அதுக்காக தான் நம்ம தட்டி போடுறது. இப்ப பாருங்க நம்ம பூண்டு ஆட் பண்ணியாச்சு. பூண்டு ஆட் பண்ணதும் இந்த தண்ணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம அந்த கல்லுப்பு, வினிகர், அப்புறம் பூ சாறு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சொல்யூஷன் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா ஒரு சொல்யூஷன். கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல பள்ளி தொலை, கரப்பாம்பூச்சி தொலை, எலி தொலை அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஓவர் நைட் வந்து ஊற வச்சாச்சு. இப்ப அடுத்த நாள் காலையில எடுத்து உங்களுக்கு காட்டுறேங்க. இப்ப இந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு பாட்டிலுக்கு மாத்திக்கலாங்க. உங்க வீட்டுல ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்ல அப்படின்னா இது போல ஜூஸ் பாட்டில வந்து நீங்க வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சொல்யூஷன் பாத்தீங்கன்னா 1 வீக்குக்கு 1 டைம் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இதை வந்து வீக்லி ஒன்ஸ் ரெடி பண்ணி நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு வரனால நம்ம வீட்டுல வந்து கரப்பாம்பூச்சி, பள்ளி தொந்தரவு, எலி தொந்தரவு இருக்கவே இருக்காது. கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப இந்த தண்ணி கூட நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பாட்டில் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டுல எந்த இடத்துல எலிகள், கரப்பாம்பூச்சி தொல்லைகள் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னு அந்த இடத்துல எலிகள், கரப்பாம்பூச்சி, பெருச்சாளி தொந்தரவு இருக்கவே இருக்காதுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தண்ணி போற இடத்துல, இந்த பாத்ரூம் பைப் தண்ணி போற இடத்துல எல்லாம் கண்டிப்பா கரப்பாம்பூச்சி, எலி தொல்லை அதிகமா இருக்குங்க. அந்த மாதிரி இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்ப பாருங்க எங்க வீட்டுக்கு வெளியே மணி பிளான்ட் செடி வச்சிருக்கோம். அந்த இடத்துல வந்து எங்க வீட்டுல எலி, பெருச்சாளி வந்து அதிகமா தொந்தரவு பண்ணி அந்த செடிகளை வந்து அழிச்சு விட்டுருங்க. அதனால வந்து நான் அந்த இடத்துலயே ஸ்ப்ரே பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல எந்த இடத்துல எலி தொந்தரவுகள் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுவரையிலும் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரையிலும் நான் சொன்ன டிப்ஸ்ல எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரையிலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.